ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் சனிக்கிழமையில் அமாவாசை வருதுங்க. நாளைய தினம் நம்முடைய கடன் தீரவும் கர்மா தீரவும் பசுமாட்டிற்கு இந்த பொருளை தானம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தினா நாம் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அப்படி பார்த்தா இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கடன்கிறது இருக்குது. அடுத்தவங்கள்ட்ட கை நீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி பண பிரச்சனையிலேருந்து வெளிவரணும், நம்முடைய கடன் சுமையிலேருந்து வெளிவரணும், நம்ம அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டி கடன் வாங்காமல் கௌரவமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஒரு சில புண்ணிய காரியங்களை நம்ம கையால் செஞ்சாலே போதும். நாளைய தினம் கார்த்திகை மாத சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்முடைய கையால் வாயிலா ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம் நம்முடைய கர்ம வினைகளை குறைச்சி நம்முடைய கஷ்டங்களை குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதற்கான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் அளிக்காது. நாளைய தினம் காலையில் எழுந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் முறைகளை தவறாமல் செய்யணும். தாய் தந்தைகள் இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு அந்த சாதத்தை காகத்திற்கு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இதை தவிர அமாவாசை சமையலோடு சேர்த்து ஒரு பக்கம் தனியாக ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பச்சரிசியை வேக வைங்க. அந்த சாதம் நல்லா குழைஞ்சி வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த சாதத்தை, அதாவது வடிக்க வேணாம், கஞ்சி சாதம் போல் கொஞ்சம் கெட்டியாகவே செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து அதை அப்படியே கலந்து அந்த சாப்பாட்டை தயார் செய்யணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் பிசைஞ்சிட்டு அதில் ஒரு சொட்டு நெய் விட்டால் ரொம்ப நல்லதுங்க. ஒரு சொட்டு நெய் விடுங்க. இது சர்க்கரை பொங்கல் போல் இனிப்பாக இருக்கக்கூடாது. சாஸ்திரத்துக்கு தான் நம்ம ஒரு ஸ்பூன் வெல்லம் போடுறோம். இது நல்லா ஆனதுக்கப்புறம் இதை போயிட்டு நீங்கள் பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த இடத்துல பசு இருந்தாலும் சரிங்க, இல்லை உங்கள் வீட்டு வாசல்லே வந்தாலும் சரி, அந்த பசுவுக்கு நீங்கள் கொண்டு போய் இந்த சாதத்தை வைங்க. கோடான கோடி புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். அந்த பசு சாப்பிட்டாலே போதுங்க, கோடான கோடிய புண்ணியம் நம்மளை சேரும். ஒரு முறை உங்கள் வீட்டு வாசலில் அந்த பசுவிற்கு நீங்கள் சாப்பாடு வச்சிட்டா போதும். தினம் தினம் பசு அந்த வழியாக போகும்பொழுது உங்கள் வீட்டில் சாப்பிடுவதற்காக வரும். அப்போ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஏதாவது உணவுப் பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுக்கலாம். இதனால் உங்கள் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். நாளைய தினம் தாய் தந்தை இல்லாதவங்க அகத்திக்கீரை பசுவிற்கு வாங்கி கொடுக்கலாம், தவறில்லை. உங்களுக்கு தாய் தந்தை இருந்தாலும் இந்த சாதத்தை நீங்கள் செஞ்சு பசுமாட்டிற்கு கொடுக்கலாங்க. இதனால் உங்களுடைய கர்ம வினை நிச்சயமாக கழியும். அதுலேயும் பசு மாட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. அதனால் 33 தேவர்களும் பசுமாட்டில் வாசம் செய்வதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரின் அருளால் பண கஷ்டத்திலிருந்து படிப்படியாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். கடன் சுமை குறையும். அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னாக்கா, நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை குறையும் அப்படிங்கிறது தாங்க. நம்மளுடைய கர்ம வினை நம்மளை விட்டு போயிடுச்சுனாலே நம்மளுடைய கடன் பிரச்சனையும் நம்மளை விட்டு போயிடும். அதனால் முழு நம்பிக்கையோட நாளைய தினம் உங்கள் குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து சாப்பாடு படைச்சிட்டு காகத்திற்கு சாதம் வச்சுட்டு இந்த ஒரு சாப்பாடையும் தனியாக செய்து நீங்கள் பசுவிற்கு கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் படிப்படியாக குறைவதை உங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வெகு விரையிலேயே உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அமாவாசை நீங்கள் இதை செஞ்சுட்டு வரலாம். எப்பொழுதுமே உங்களால் முடியும்னா பசுவிற்கு உங்கள் கையால் ஏதாவது ஒரு வாழைப்பழமாவது இல்லை ஒரே ஒரு பிடி சாதமாவது நீங்கள் அதுக்கு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டகாலங்கள் வெகு விரைவிலேயே தீரும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.